எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். சம்மர் பிப்ரவரியில இருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப சூடா இருக்குது. ரொம்ப ஹாட் சம்மர். வெளியே நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஸ்கின் வந்து டேன் ஆகும். இது மாதிரி ஸ்கின் டேன் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் செஞ்சுக்கலாம் நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு. அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா 2 வீலர்ல போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 2 வீலர் டிரைவ் பண்றவங்களுக்கு சன்டேன் வந்து ரொம்ப அதிகமா ஆகும். 4 வீலர்ல போகிறவங்களுக்கு அந்த அளவு சன்டேன் எல்லாம் ஆகும். இருந்தாலும் ஒரு சன்ஸ்கிரீன் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். 2 வீலர்ல போகிறவங்களுக்கு சன்ஸ்கிரீன் மட்டும் போதுமானதா இருக்காது. என்னெல்லாம் யூஸ் செஞ்சு நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். பேசிக்கா ஆனா சின்னதா ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்றேன். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நம்மளோட உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கிற விதமா உள்ள ஃபுட்டு வந்து சாப்பிடணும். வாட்டர் வந்து நிறைய குடிக்கணும். நம்மளோட பாடி ஹைட்ரேட்டடா இருக்கணும். ஏன்னா சம்மர்ல வந்து நிறைய ஸ்வெட் ஆகும். நம்மளோட பாடி டீஹைட்ரேட்டடா ஆகிரும். அதனால நிறைய வாட்டர் குடிச்சு ஹைட்ரேட்டடா நம்மளோட பாடியை வச்சுக்கணும். நம்ம யூஸ் செய்கிற சன்ஸ்கிரீன் SPF 50 இல்லை 50க்கு மேலே இருக்கிறது மாதிரி யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை PA+++ இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. 3+ இல்லை 4+ கூட இருக்கலாம். அதை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்காது. நான் யூஸ் செய்கிறது டாட்&கேயோட விட்டமின் C+C சூப்பர் பிரைட் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் செய்கிறேன். இது வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. எப்போதுமே சன்லைட்ல போகிறீங்க அப்படின்னா கூலிங் கிளாஸ் வந்து யூஸ் செய்யுங்க. சன் ப்ரொடெக்ஷனை கொடுக்கறது மாதிரி UV ப்ரொடெக்ஷனை கொடுக்குற சன் கிளாஸ் வந்து யூஸ் செய்யுங்க. லோக்கலில் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, ஒரு 150 ருபீஸுக்கெல்லாம். அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகவே செய்யாது. நீங்கள் யூஸ் செய்கிற சன்கிளாஸ் தரமானதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சன்கிளாஸை வியர் செஞ்சுட்டு சன்லைட்டில் போகிற நேரம் எவ்வளோ ஹாட்டாக சம்மர் இருந்தாலும் உங்களோட ஐக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். ஓகேவா? அந்த சூடு நமக்கு தெரியாது. எனக்கு பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் நான் வெயிலில் போகிற நேரம் வியர் செய்யலை அப்படின்னா எனக்கு ஹெட்ஏக் வந்துடும். ஓகேவா? கண்ணு வலி, அந்த சூடு அப்படியே ஏறி எனக்கு ஹெட்ஏக், ரொம்ப அதிகமாக ஹெட்ஏக் இருக்கும். அதை அவாய்ட் செய்கிறதுக்கு நான் இது மாதிரி சன்கிளாஸ் வந்து யூஸ் செய்வேன். இது வந்து மீ பிராண்டோடது, MI பிராண்டோடது. 1500 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். இது சூப்பராக இருக்கும். கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் செய்கிற சன்கிளாஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்குங்க. நான் வாங்கியிருக்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின அளவுக்கு பெருசாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆன்லைன்ல வாங்கினது நான் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் வாங்கினேன். ஆனா இந்த அளவு இருக்குது. இது மாதிரி ஒரு ஹேட் வச்சுக்கோங்க. ஃபுல் ஹெட்டே உங்களுக்கு வந்து கவர் பண்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா இது மாதிரி எலாஸ்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபுல்லா உங்களோட ஃபேஸுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கேப் வந்து யூஸ் செய்கிற நேரம் இது அமேசான்ல உங்களுக்கு கிடைக்கும். இதை யூஸ் செஞ்சுட்டு சன்கிளாஸும் யூஸ் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஸுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஆனா கண்டிப்பா எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணாலும் சன்ஸ்கிரீன் கண்டிப்பா அப்ளை செஞ்சுட்டு இதெல்லாம் யூஸ் செய்யுங்க. ஓகேவா? இது மாதிரி ஹெட்ல கவர் ஆகாம இருக்கிறதும் இருக்குது. ஹெட்ல கவர் ஆகி வருகிறது மாதிரி கொஞ்சம் கிளாத்தும் எக்ஸ்ட்ரா வரும். இந்த பிக்சர்ல இருக்கிறது மாதிரி இருக்கும். இதுவும் வந்து சூப்பரா இருக்கும். இது நான் வாங்கி யூஸ் செஞ்சிருக்கிறேன். ஆனா எனக்கு அது வந்து கொஞ்சம் இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைட்ல கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. நான் வந்து தூக்கி போட்டுட்டேன். அதனால இப்போ என் கையில இல்லை. காட்டன் கிடையாது, பாலிஸ்டர் மிக்ஸ் ஆன ஒரு மெட்டீரியல். ஓகேவா? பாலிஸ்டரும் காட்டனும் கூட இருக்கலாம். இது மாதிரி உள்ள ஸ்கார்ஃப் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். இது ஆன்லைன்ல தான் நான் வாங்கினேன். சூப்பரான மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டா இருக்குது. இது காட்டன் மெட்டீரியல். இதை நம்ம கட்டி இருக்கிற நேரம் சூடா அப்படி ஒரு மாதிரி கஷ்டமாகவே இல்லை. ஒரு கொஞ்சம் கூலிங்கோட நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, வியர்வை நமக்கு வந்துச்சு அப்படின்னா சூப்பரா அப்சர்வ் செஞ்சு எடுத்துக்கும். சூப்பரான ஒரு மெட்டீரியல். கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. இது மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் நல்ல லென்த்தாகவும் இருக்குது. நான் எப்படி இதை யூஸ் செய்வேனோ அதை வந்து நான் டெமோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஈஸியா குயிக்கா வந்து கட்டிக்கலாம். நம்மளோட ஹெட்டு ஃபேஸு ஃபுல்லாக கவர் ஆகுறது மாதிரி, நெக்கு செஸ்ட் ஏரியா எல்லாமே கவர் ஆகுறது மாதிரி கட்டிக்கலாம். ஐயை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சன்கிளாஸ் வியர் செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் போதும். சூப்பரா இருக்கும். இவ்வளவும் ஃபேஸுக்கு வந்து நான் யூஸ் செய்கிறது பொதுவாக இதுதான் வந்து
எப்போதுமே மாறி மாறி யூஸ் செய்கிறது. போகிற இடத்த பொறுத்து நான் வந்து யூஸ் செஞ்சுப்பேன். இப்போ 2 வீலர்ல போகிறேன் அப்படின்னா அந்த ஷால் வச்சு தான் கவர் பண்ணிப்பேன். இதை வச்சு கவர் பண்ணிக்கிட்டு ஹெல்மெட் வந்து வேர் செஞ்சுப்பேன். எனக்கு வந்து நல்ல ஃபுல் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். நம்மளோட ஹேண்டுக்கும் சன்னுக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் வேணும். சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது மாதிரி பாடி லோஷன்ஸ் வந்து இருக்குது. அதை நீங்க யூஸ் செஞ்சுட்டா கிளவுஸ் வந்து வேர் செஞ்சுக்கலாம். இது மாதிரி கிளவுஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அழுக்கா இருக்கு, இது மாதிரி இருக்கும். நான் பிக்சர் போடுறேன், வேர் செஞ்சும் காட்டுறேன் பாருங்க. இது வந்து வேர் செய்கிற நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கிளவுஸ் இருக்கு, ஓகேவா? இது வந்து நமக்கு இவ்வளவு இடத்துக்கு தான் வரும். நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். இது ரொம்ப திக்கான மெட்டீரியல். இது ஆன்லைன்ல நான் வாங்கல, ஆஃப்லைன்ல வாங்கினது. இது நம்ம வியர் செய்கிற நேரம் டேன் ஆகவே செய்யாது. எவ்வளவு சூட்ல நம்ம போயிட்டு வந்தாலும் ஹேண்டு நம்ம போகிற நேரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும். நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குது. இது மாதிரியும் நீங்க வாங்கி வியர் செஞ்சுக்கலாம். ஆனா நீங்க யூஸ் செய்கிற ஷால், இது மாதிரி உள்ள ஷால் இருக்கு பார்த்தீங்களா, ஒன்லி காட்டனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். காட்டன் மட்டும் இல்ல, கொஞ்சம் திக்கா இருக்கணும், ஓகேவா? ரொம்ப தின்னா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. இது ரொம்ப திக்கும் கிடையாது, ரொம்ப தின்னும் கிடையாது, கரெக்டா இருக்கு, நல்லா இருக்குது. பாலிஸ்டர் மெட்டீரியல்ல இருக்கிற எந்த ஒரு கிளாத்தும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே செய்யாது, ஓகேவா? கொஞ்சம் கூட டேன் ஆக்கி விட்டுடும். இன்னும் அதிகமா நமக்கு ஸ்கின்னுக்கு சூடு கொடுத்தது மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதை விட இது மாதிரி காட்டன் மெட்டீரியல்ல உள்ள ஷால் வாங்கி யூஸ் செய்கிறனால நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும். இந்த சம்மர்ல இருந்து நம்மளோட ஸ்கின் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு ஒரு சில டிப்ஸ் நான் செய்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.